அடுத்தபடியாக நம்மோடு இணைப்பில் இணைகிறார் நடிகர் கருணாஸ் அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கமல் தரப்பிலிருந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மன்னிப்பு என்ற வார்த்தை இடம்பெற வேண்டும் என வற்புறுத்தவும் முடியாது அப்படின்னு ராஜ்கமல் பிலிம்ஸ் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல சார் எடுத்த பொறுத்தவரை ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதற்கான அவங்க பேசினதோடைய வார்த்தைகளும் அதோடைய தன்மைகளையும் குறித்து நாமெல்லாம் ஒரே குடும்பம், ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குடும்ப மொழி ரீதியாகவும் ஒரு குடும்பத்திலிருந்து உருவானது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லா மொழிகளையும் மதிக்கக்கூடியவர்கள் தான், எந்த மொழியை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாகவே அவங்களோட அறிக்கையில இருக்கு. ஸோ இதை மீறியும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிறது, அப்படி பண்ணாதான் நாங்கள் படத்தை வெளியிடுவோம்னு சொல்றது, இது ஒவ்வொரு முறையுமே தமிழகத்தின் சார்ந்த எந்த ஒரு நலன், அது நீர்நிலையா இருக்கட்டும், கனிம வளம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலுமே அந்த மாநிலத்துல தொடர்ச்சியாக ஒரு சிலத்தினுடைய சுய அரசியலுக்காக இது போன்ற ஒரு நாடு முழுவதும் தெரிந்த பிரபலமானவர்களை பற்றிய சின்ன விஷயங்களை கூட பெருசாக்கி அதை வச்சு ஒரு கீழ்த்தனமான அரசியல் செய்யக்கூடியவர்களாக, அதுல இந்தியாவிலேயே ரொம்ப முதன்மையானவர்களாக இவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. ஒரு மத சார்பற்ற ஒரு அனைத்து சமுதாய மக்களும் வாழக்கூடிய, பலதரப்பட்ட ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக வாழக்கூடிய இந்த ஒன்றிய தேசத்துல இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஆகவே இது ஆரோக்கியமானது இல்லை. அதுலயும் குறிப்பா அந்த மாநிலத்துடைய முதல்வர் சித்தாராமையாவே இதை இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப அருவருக்கதா இருக்கு. ஏன்னா இதுல ஒன்னும் பொய்யெல்லாம் இங்க யாரும் சொல்லல. கமல் சார் பொதுவான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க, நான் எதையும் குறை சொல்லல பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றோம், எங்களை போன்று நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு நீதிமன்றம் கேட்கவில்லை, நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க முதன்மை அதே கேள்வி அங்கே கேளுங்க. உங்களுக்கு தமிழ் மொழி உங்களுக்கு அந்த தாய்மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி தான், அதுல இருந்து உருவானதான உலக மொழியே உருவாயிருக்குன்னு உலக அறிஞர்களே அறிக்கை ஆதாரம் மூலமா சொல்லியிருக்காங்கல்ல. உலகம் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய பாரத பிரதமரே போய் என்ன சொல்றாரு, யாரும் ஊரே யாவரும் செய்யுங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி கர்நாடகாவில தமிழுக்கு மூத்த மொழியாக கர்நாடகா இருந்துச்சுன்னு நாங்க சந்தோஷம் ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. உங்க மொழிக்கு அதுக்கான ஆதாரங்கள், கல்வெட்டு ஆதாரங்கள், பண்டைய ஆதாரங்கள், சங்க இலக்கியங்கள் என்ன ஏதாவது இருக்குன்னா ரெக்கார்டா காட்டுங்க. அப்ப அதெல்லாம் இல்லைங்கன்னு தானே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தேசிய மொழிகள்ல மூத்த மொழியானது தமிழ் மொழின்னு சொல்லித்தானே பாரத பிரதமரே போய் பேசுறாரு உலகம் முழுக்க. ஏன் அப்படி பாரத பிரதமர் போய் உலகம் முழுக்க பேசும்போது கர்நாடகாவில் இருக்கிறவங்க கேட்க வேண்டியதானே? ஏன் யாது முறை யாவரும் கேள்வின்னு கன்னடத்துல இல்லையா? இந்த சங்க இலக்கியங்கள் எப்பெல்லாம் இருக்கு, ஏன் நீங்க இதை பேசுறதுன்னு கேட்க வேண்டியதானே? அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. இதுக்குள்ள காலத்துக்கு மொழி என்னைக்கு தேசம் இந்த ஒன்றிய அரசு மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டதோ அன்றைக்கு இது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தானே. ஒவ்வொரு விஷயத்துக்கு சின்ன விஷயத்துக்கு நீங்க மொழி ரீதியாக பேசி எது சொன்னாலும் தமிழனாக்க உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாகவும் ஒரு இதாகவும் போயிட்டே இருக்குல்ல. எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்தியாவில எந்த ஒரு நடிகரும் எடுக்காத ஒரு முடிவை உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் எடுத்திருக்காரு. முதல்ல அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு அவர் எந்த தவறான செய்தியையும் சொல்லவும் கிடையாது. அப்படி தேவைப்பட்டால் நாட்டினுடைய பிரதமர் தலையிட்டு தமிழ் உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய மொழிகள்ல எது மூத்த மொழிங்கிறத நீதிமன்றத்துல அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் இவங்க எல்லாருடைய கண்டுபிடிப்புகளையும் கொண்டாந்து கொடுத்து இந்த உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு. இது ரொம்ப இக்கட்டான ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு வாட்டியும் போனா போது விட்டு கொடுத்து போனா ஏறி தலையில உட்கார்ந்து கேட்பாங்க. ஆகவே இந்த விஷயத்துல தமிழர்கள் விழிப்பா இருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு இதுல நீ ஜாதி மத்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. நமக்கும் உனக்குமான அடையாளமே நம்மளுடைய தாய்மொழி தான். ஏன்னா அந்த தாய்மொழிக்கே இப்படி ஒரு அவமானமும் இதுவும் நடக்குதுனாக்க இதையும் பார்த்துக்கிட்டு நம்ம பொறுமையா இருந்தா அது சரியா வராது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தமிழ் சாருக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் தேசிய மொழி பேசக்கூடிய தமிழ் இனம் அத்தனை பேர் அவருக்கு உறுதுணையா நிக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். சார், இப்போ இங்க இருக்கிற படங்களை அங்க தடை செய்யறதும், அங்க இருக்கிற படங்களை இங்க தடை செய்யறதும், இது போன்ற நடவடிக்கைகள் திரைத்துறை தானே பாதிக்கும். ஒரு நடிகரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லம்மா, அதாவது முதல்ல நீ நடிகர் மேலேயே மொழி ரீதியா நீ வெறுப்போட இருக்கிற உனக்கு நான் எனக்கு படத்தை காட்ட என்ன கர்மத்துக்கு உன்கிட்ட காட்டணும்?
ஒரு படைப்பை படைப்பாக பார்க்காமல் நீ அதுக்குள்ள மத ரீதி சாயமோ மொழி ரீதியான சாயத்தை வச்சுக்கிட்டு நீ உள்பார்வையோட நீ பண்றேன்னா இது என்ன ஆரோக்கியம்? இது எதை நோக்கி போகுது? வெறுப்பு தானே. ஏன்டா இருக்கிற அத்தனை மதங்களுமே என்னடா சொல்லியிருக்கு உலகத்துல? அன்பை தாண்டா விதைக்க சொல்லியிருக்கு. வெறுப்பை விளைவிட்டு இருக்கிறீங்க. இது என்ன இண்டஸ்ட்ரி? என்ன கமல் சார் என்ன கன்னட நடிகரா? கமல் சாரு கிடையாது, அவர் உலக நடிகர். அவர் ஊமப்படம் நடிச்சவர். அவரு மொழியே இல்லாமல் ஊமப்படம் நடிச்சு நடிகர் உலகத்துல. நீங்க அதை புரிஞ்சு அவர் வேறங்க, அவர் வேற. இன்னைக்கு இவர் அவர் பேரை சொன்னா 100 பேர் தெரியும். இந்த விவாதம் நடக்குது, 4 விஷயங்கள் நடக்குது. அந்த விளம்பரத்துக்காக 4 அற்ப புத்தி உள்ளவர்கள் இந்த மாதிரியான ஈனத்தனமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. ஏன்னா என்ன பண்ணுது, அங்கே ஃபெடரேஷன் இருக்க மாதிரி தமிழ்நாட்டிலையும் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, விநியோகஸ்தர்கள் சங்கம் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் சங்கம் இருக்கு. தமிழ்நாட்டுல என்னங்க கர்நாடக படம் வந்து ஓடி என்ன படங்க பெருசா இங்க ஓடி இருக்குது? அதனால என்னங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய ரெவன்யூ வந்துட போகுது? தமிழ் சினிமா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுங்க. தமிழ் சினிமா ஏங்க இதே கன்னட சினிமா, இதே தெலுங்கு சினிமா, இதே கேரள சினிமா, ஏன் ஹிந்தி சினிமா முதற்கொண்டு உருவான இடம் தமிழ்நாடு தானே. அதை இன்னைக்கு மறந்துட்டு தானே எல்லாருமே பண்றாங்க, பேசுறாங்க. இவங்ககிட்ட தான் என்ன நன்றி இருக்கு? தமிழ்நாட்டில் தானே இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய கர்நாடகா சூப்பர் ஸ்டாரோ, மலையாளத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் சூப்பர் ஸ்டாரோ, தெலுங்குல இருக்கக்கூடிய ராமாராவ் மாதிரியான சூப்பர் ஸ்டார்கள் உருவான இடமே தமிழ்நாடு தானேங்க. அதை மறந்துட்டாங்களா? அவங்க மறந்துட்டு தானே பேசுறாங்க அப்படி எல்லாம். சும்மா எப்ப பார்த்தாலும் இதை வந்து தமிழ்நாடு தமிழர்கள் பிரச்சனை அதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்றதே குழப்பா போச்சு. உலகத்திலே இந்தியாவிலே முதல் நடிகன் கமல் சார் தான். தைரியமா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், படம் ரிலீஸ் ஆகியும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு வந்துருக்காரு. இதை முதல்ல வரவேற்கணும், தமிழ் அத்தனை பேர் கொண்டாடணும். இப்படி சூடு சொரண மானத்தோட ஒரு நடிகர் நம்மகிட்ட இருக்காருன்னு நம்ம பெருமைப்படும். இதுதான் என்னுடைய கருத்து. சந்திப்போம், எது இருந்தாலும் சந்திப்போம். இது பிரச்சனை கமல் சாருடைய பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த தமிழனுடைய பிரச்சனை, தமிழ் மொழியினுடைய பிரச்சனை, ஒரு இனத்தோடைய பிரச்சனை. இது அப்படித்தான் பார்க்கணும். அதனாலதான் நான் பாரத பிரதமர் தலையிடணும்னு சொல்றேன். நன்றிமா. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கருணாஸ் அவர்கள்.